குத்தாலத்தில் வாடகை கட்டணத்தை கடுமையாக உயர்த்திய இந்து அறநிலையத்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வர்த்தகங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கடை வீதியில் பெரும்பாலான கடைகளின் அடிமனைகள் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான இடங்கள் ஆகும். இதில் 500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் சிறு மற்றும் குறு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வாடகை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது என கூறப்படுகிறது. மேலும் முன் தேதியிட்டு உயர்த்தப்பட்ட வாடகை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால் ஒவ்வொரு கடைக்காரரும் பல லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை கட்ட வேண்டி இருந்தது. இதற்கான நோட்டீஸ்கள் கடைக்காரர்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தியும் அடிமனைகளை வாடகைதாரர்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என கூறியும் அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் குத்தாலம் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பின்னர் அதன் ஒரு பகுதியாக குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே நூற்றுக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். மனித உறுதி ETV செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் இளஞ்செழியன். பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். கடந்த 4 ஆண்டுகளாக கோரிக்கை முன்வைத்து கொண்டிருக்கிறது. ஒன்று, கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கக்கூடிய அடிமனை பயனாளிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இது ஏற்கனவே சென்னையில் நடந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் அறநிலைத்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை தமிழக அரசு இது தொடர்பாக எந்த பதிலையும் அளிக்கவில்லை. சட்டமன்றத்திலே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழக முதல்வர் இதற்கான சரியான தீர்வை சொல்லுவார் என்று கூறிய பிறகு ஓராண்டு கடந்துவிட்டது. இன்னும் கூட எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் அறநிலையத்துறை சட்டம் 34 அடிப்படையிலே அடிமனை பயனாளிகளுக்கு அந்த இடங்களை சொந்தமாக்குவது என்பதும் 318 அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கான சீராய்வு மனுவை உடனடியாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதும், விவசாயிகளுக்கு அநீதியாக ஏற்றப்படுகின்ற ஏலம் என்ற பெயரிலே அதை நிறுத்தி வைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகளே அந்த நிலத்தை தொடர்ந்து சாகுபடி செய்வதற்கான முறையான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதும், இனாம நில விவசாயிகளை இந்த பட்டாக்களை ரத்து செய்துவிட்டு அவருடைய நிலங்களை அபகரிக்கின்ற அறநிலையத்துறையுடைய முயற்சிகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்தமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். இது தொடர்பான இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து வகையிலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். என் பெயர் தங்கப்பன், குத்தாலம் வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர். மதிப்பிற்குரிய முதல்வருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இந்து சமய அறநிலையத்துறை போடப்பட்ட புதிய வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்து அதற்கு இடத்திற்கு ஏற்றவாறு அந்த வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் முதல்வர் அவர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சின்னஞ்சிறு இடங்களில் உள்ள குடியிருக்கிற அன்பு எனது தாய்மார்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அதோடு இன்று மின் இணைப்பு வழங்க வேண்டும். இந்த எங்களுடைய வணிக சங்கத்தில் உள்ள இடங்களில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து அதற்கான நியாய வாடகை, அரசாங்கம் நியாய வாடகை என்ற அடிப்படையில் அநியாய வாடகையை எங்கள் வணிகர்கள் திணித்த காரணத்தினால இன்றைக்கு எங்கள் வணிகர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இதை பரிசீலனை செய்து மீண்டும் எங்களுடைய வணிகர்களுடைய தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.